முழுமையாக வெளியேறாது. அதைத்தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு, மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தது அற்றது பொட்டி உனி. இந்த உடம்புக்கு மருந்து தேவையில்லையாமாங்க. எப்பங்க? சாப்பிட்ட சாப்பாட்டுடைய கழிவுகளை முழுமையாக வெளியேற்று. இந்த உடம்புக்கு ஒவ்வாத எடுத்துக்காது. இந்த உடம்புக்கு மருந்தே 1.25 வரையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ப்ரெஷரை பற்றி பேசுனதே கிடையாது வள்ளுவர். ப்ரெஷரை பற்றி, சுகரை பற்றி, எய்ட்ஸை பற்றி, கேன்சரை பற்றி வள்ளுவர் எந்த இடத்துலையுமே சொல்லலைங்க. ஒரே ஒரு அதிகாரம், 95வது அதிகாரம், மருந்து, மெடிசன். பாருங்க, மெடிசன் அதில் என்ன தெரியுமா மேடம் சொல்லியிருப்பாரு? இப்படி சாப்பிடும், அப்படி சாப்பிடும், அப்படி இப்படி சாப்பிடும், இப்படி இப்படி சாப்பிடும். இப்படித்தான் சாப்பாட்டை பற்றி தான் பேசியிருப்பாரு, சாப்பிட்றத பற்றி தான் பேசியிருப்பாரு தவிர வேற எதை பற்றியும் பேசியிருக்க மாட்டாரு மருந்து மெடிசன்ங்கிற அதிகாரத்தில். அப்ப உலகத்துக்கே நம்ம ஆரோக்கியத்தை போதிச்ச நாம இன்னைக்கு நோயாளியா இருக்கிறோம். பாருங்க, ஒண்ணுமே இல்லைங்க மேடம். அவனுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னா, அவன் சாப்பிடும்போது நீங்க செக் பண்ணி பாருங்க. இந்த ஃபாரினர்கள்லாம் சாப்பிட்றாங்க இல்லைங்க, சாப்பிடும்போது அவங்கள உத்து கவனிங்க. அவன் சாப்பாட்டை வாயில வச்சுக்கிட்டு பேச மாட்டான், குறிப்பா வாயை திறக்கவே மாட்டான். எப்படி சாப்பிடுவோம் தெரியுமாங்க? நம்ம ஆளுங்களை பாருங்க, வாய் திறந்து திறந்து மூடுவாங்க. இந்த ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டா, யார் யாரெல்லாம்